ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குலோப் ஜாமுன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜீனி பாகு காய்ச்சிடலாம். ஒரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாகு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஜீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஏலக்காயும் கொஞ்சமாக குங்குமம் பூவும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குலோப் ஜாமுனுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். 2 பேக்கெட் நான் எனக்கு எடுத்திருக்கேன். இப்போ 2 பேக்கெட் மாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் கெட்டியாக பசைஞ்சிடக்கூடாது. பக்குவமாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நிறையா ஆயிடுச்சுன்னா அப்புறம் குலோப் ஜாமுன் நல்லா வராது. தண்ணி சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துட்டு ஒரு ஈரத்துணி வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஈரத்துணி வச்சு மூடி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம குலோப் ஜாமுனுக்கு எல்லாமே உருட்டி எடுக்கிற வரை மாவு காயாமல் இருக்கும். இப்போ இந்த ஷேப்பில் எல்லாமே நான் உருட்டி எடுத்திருக்கேன். எப்போயுமே குலோப் ஜாமுன் ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குலோப் ஜாமுனுக்கு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதும் நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி அடுத்த பேட்ச் மாவும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துகிட்டு அடுத்த பேட்சை சேர்த்துக்க போகிறேன். இப்போ அடுத்த பேட்சை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஜீனி பாகில் இது எல்லாமே சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ ஜீனி பாகில் நம்ம சேர்த்துக்கலாம். பாகில் சேர்த்ததும் குலோப் ஜாமுன் கொஞ்சம் ஊறி வரட்டும். அது வரை நம்ம மூடி வச்சிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருக்கேன். பாகு வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுக்கிறேன். இப்போ குலோப் ஜாமுன் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி மேலே வச்சுக்கிறேன், ஒரு டெக்கரேஷனுக்காக தான். ஸோ இப்போ குலோப் ஜாமுன் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் பண்ணுற சேம் மெத்தட் தான், ஷேப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.